ஆடு மேய்ப்பவரும் காட்டு ஆடுகளும். ஒரு ஆடு மேய்க்கிறவர் காட்டுக்குள்ளே போய் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அது மழை காலங்கிறதுனால காட்டுக்குள்ளே நிறைய உணவு கிடைக்கல. அதனால் தன்னோட வீட்டு விவசாய நிலத்தில் விளைஞ்ச புல்லை போட்டு ஆடுங்களை கொஞ்ச நாள் வளர்க்கலாம்னு நினச்சார். அந்த நேரத்தில் சில காட்டு ஆடுகளும் அவரோட மந்தையில் வந்து சேர்ந்துச்சுங்க. அதுங்களுக்கு தன்னோட வீட்டில் இருந்த சாப்பாட்டை கொடுத்ததும் அதுங்க அங்கேயே தங்கிடுச்சுங்க. செலவு இல்லாமல் நிறைய ஆடுகள் கிடைச்சதுல அந்த ஆடு மேய்க்கிறவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால் புதுசாக வந்த அந்த காட்டு ஆடுங்களுக்கும் நிறைய உணவும் ஏற்கனவே இருந்த ஆடுகளுக்கு உயிர் வாழ்கிற அளவுக்கு சாப்பாடும் கொடுத்தாரு. மழைக்காலம் முடிஞ்சதும் அந்த காட்டு ஆடுகள் தங்களோட வாழ்விடமான காட்டுக்கு போக ஆரம்பிச்சுதுங்க. அதை பார்த்து ஆடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. நான் உங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்தேன்ல, இப்படி உங்கள் வாழ்விடத்துக்கு போகிறீங்களே, இது நியாயமா? என்னை விட்டுட்டு போகிறீங்களே, இது நியாயமான்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த காட்டு ஆடுகள் சொல்லிச்சு, நீங்கள் புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுங்களுக்கு உணவு கொடுக்காம விட்டுட்டீங்க. இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு புதிய ஆடுகள் வந்துச்சுன்னா எங்களுக்கும் நீங்கள் உணவு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சு. நாங்கள் உங்களோடவே தங்கிட்டா நாங்களும் ஒரு பழைய ஆடாக மாறிடுவோம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி பார்த்து கேட்டுச்சு. புது ஆடுங்க வந்ததும் பழைய ஆடுங்களுக்கு சரியாக உணவு கொடுக்காம விட்டதை நினச்சி அந்த விவசாயியும் ரொம்ப ஃபீல் பண்ணார்.